எது கனவு போன்றது? விருப்பு வெறுப்புகள் மலிந்த சம்சாரமாகிய இத்தோற்ற உலகம் உண்மையில் கனவு போன்றது. கனவு நீடிக்கும் வரையில் இது உண்மை போலவே இருக்கும். விழித்ததும் அது பொய்யாயிடும். எப்பொருளுக்கும் முதற்காரணன் யாரு? நீர்க்குமிழிகள் போல உலகங்கள் பரமனிடம் தோன்றுவதையும் தங்கியும் கரைந்து விடுகின்றன. அவன் ஒருவனே எப்பொருளுக்கும் முதல் காரணமும் ஆதாரமும் ஆவான். நித்திய பரபிரம்மம் எது? தவம், வேள்வி, தானம் ஆகியவற்றால் தூய்மையுற்ற மனத்தாலும் யாவற்றையும் அரச பதவியின் மீதுள்ள பற்றையும் பயனற்றவை என துறப்பதிலுமே அடையப்படுகிறது நித்திய பரபிரம்மம் ஆகும். இந்த பிரபஞ்சம் எதில் உள்ளது? இந்த பிரபஞ்சமானது புறத்தே ஆத்மாவிலிருந்து வேறொராக அப்படின்னு இருக்கு. இது உண்மையில் ஆத்மஸ்வரூபத்துக்குள்ளேயே அடங்கின்றிருக்கும். இந்த உலகம் எதனால் தோன்றுகிறது? ஆத்மனின் அஞ்ஞானத்தாலேயே இந்த பன்மை உலகம் தோன்றுகிறது. உங்களின் நிலை என்ன? எனக்கு விருப்பமும் இல்லை, வெறுப்பும் இல்லை, அதாவது ஆலிங்கனமும் இல்லை, உதாசீனமும் இல்லை, கோபமோ மோகமோ இல்லை, பொறாமையோ செருக்கோ இல்லை, கடமையோ காரியமோ இல்லை, காமமோ மோட்சமோ இல்லை. ஆத்மா எப்படி தோன்றது? ஜலமே அலைகளாக தோன்றுகிறது, தாமிரமே பாத்திரங்களை அப்படின்னு தோன்றது. அதை போலவே ஆத்மாவே இத்தனை பிரபஞ்சங்களாக தோன்றுறது. பரமாத்மாவின் ஒரு பெயர் என்ன? பானையானது களிமண்ணின் ஒரு பெயரே. அதுபோல் ஜீவாத்மாவும் பரமாத்மாவோட ஒரு பேர் தான். ஞானத்தில் கரைவது எது? இப்பிரபஞ்சம் யாவும் அஞ்ஞானத்தையே தன் ஆதியாக கொண்டது. ஞானத்தில் இது கரைந்துவிடும். எது மாறுதலற்றது? உடல் இடைவிடாமல் மாறிண்டே இருக்கு. நான் என்பதோ மாறுதலற்றது. எது கேவலமான அஞ்ஞானமாகும்? ஆத்மா பகுதிகளற்றது, இரண்டற்றது. உடலோ பல பகுதிகள் கொண்டது. ஆயினும் அவர்கள் இரண்டும் ஒன்றே என்பர். இதைவிட கேவலமான அஞ்ஞானம் எதுவுமே கிடையாது. உங்களின் தன்மை என்ன? நான் நிர்மலன், நிச்சலன், அனந்தன், தூயவன், முதுமையோ சாக்கேடோ அற்றவன் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருத்துன்னா அதுதான் நம்மளோட தன்மை. உங்களை ரட்சிப்பது யார்? நீ ஸ்ரீவித்யா, பரதேவதை, ஆதி, ஜனனி, துர்கை, ஜனய சண்டிகா, பாலரூபிணி, திரிபுரேஸ்வரர், சிவசதி, ராஜேஸ்வரி, ஸ்ரீராட்சி, சிவதாதிகா, ஸ்ரீங்கார சூடாமணி, நீ என்னை ரட்சிப்பாயாக. இதயத்தில் உறையும் நாதனை கண்டுபிடிக்கிறது எப்படிப்பா? எல்லாரும் சொல்கிற இதயத்தில் நாதன் எப்படி கண்டுபிடிக்க? உன் குருவின் கமல பாதங்களில் அடைக்கலம் புகுந்து சம்சாரத்திலிருந்து சீக்கிரம் விடுதலை அடை. புலன்களையும் மனத்தையும் அடக்கி ஆழ்வதன் மூலம் உன் இதயத்தில் உறையும் நாதனை காண்பாய். உங்கள் மனம் எதில் ஈடுபாடு கொள்ள விரும்புகிறீர்கள்? இறைவி கருணை கூர்ந்து என் சித்தம் செல்லுமிடமெல்லாம் வாசம் செய்வாளாக. என்னை சூழ்ந்துக்கணும், அதுதான் எனக்கு வேணும் பகவான். பாபக்கேணியில் விழுந்து பரிதவிக்கும் என்னை மூழ்கி போகாமல் கரையேற்றி விடுவாளாக. அவள் பாத கமலங்களை சேவிப்பதில் என் மனம் ஈடுபடட்டும். மனம் எப்படிப்பட்டது? மனம் புழுக்கள் வாழும் கூடு. மங்கள இசையின் சாரம் யார்? மதங்க முனிவரின் மகளாகிய உன்னை நான் வணங்குகிறேன். தயை புரியும் உன் கடைக்கண் பார்வையை இடையறாமல் சிந்திக்கிறேன். மங்கள இசையின் சாரமாகிய உன் சொரூபத்தை நினைக்கிறேன். புவனாம்பிகையை ஏன் வணங்குகிறேன்? இந்திராணி என்ன, பிரம்மாவின் பதிவிரதை என்ன, விஷ்ணுவின் ராணி என்ன, இவர்களால் சேவை செய்யப்பட்ட புவனாம்பிகை ஆகிய உன்னை வணங்குகிறேன். ஜீவ மருந்தின் நன்மை என்ன? இறைவியின் ஜீவ மருந்தானது இடையே ஏற்படும் நோய் மட்டுமின்றி பிறவியாலேயே கூட பிறந்தலையும்
மருந்தாலேயும் நீங்க முடியாதவற்றையும் மாயமாக மறைஞ்சு செய்கிறதான். மக்களை வாற்றும் பீடைகளை எல்லாம் அவள் அகற்றுவாள். நிலைத்த மனத்துடன் அவளை தியானிப்பவர் அகால மரணம் அடையிறதே இல்லை. இவ்வுலகு என்பது யாது? சிவன் சக்தியுடன் சேர்ந்தே இவ்வுலகு என்றான். சக்தியின்றி சிவன் சற்றும் அசையான். தேவி எப்படிப்பட்டவள்? தேவி எப்பொருளிலும் ஊடுருவி நிற்கும் பரம்பொருளாவாள். தன்னிலும் உயர்ந்த ஒரு பொருள் அற்றவளாவாள். உலகம் யாவையும் கடந்த முதல் பொருளே அவதான். தர்க்கத்துக்கு உட்படுத்தவே முடியாது அவளை. அறுவகை அத்வாக்களையும் கடந்த நிலையில் உள்ளவள் அவள். பவானி தேவியை ஏன் வணங்கணும்? பவானி தேவியை மும்முறையில் அழைத்து சரணடைவோர் ஒருபோதும் துயரடையார். மயக்கம்லாம் வராது அவளுக்கு. பாவக்குழியில் விழமாட்டா. இந்த உலகம் எதில் பரவி இருக்கிறது? உலகம் யாவும் அறிவில் பரவி இருக்கிறது. உங்களால் பூஜிக்க தகுந்தவர் யார்? சத்துவம், ராஜசம், தாமசம் எனும் முக்குணமுடைய அவித்தைகளால் இவை யாவும் என்னால் கற்பிக்கப்பட்டவை. இந்த உறுதியான கருத்துடையவன் ஷண்டாளனாக இருக்கட்டும், பிராமணனாக இருக்கட்டும், அவன் என்னால் பூஜிக்கப்படுவதற்குரியவன் ஆவான். தாங்கள் யாரை சரணடைகிறீர்கள்? மயில்வாகனா, வேதத்தின் உட்பொருளே, அடியார் உள்ளத்தமரும் முருகா, உலகை காக்கும் சிவகுமாரா, உன்னை சரணடைகிறேன். நான் சரணடைவது முருகனையே. பின்பு வேற யாரை சரணடைவீர்கள்? அப்பத்தை கரத்தில் ஏந்தியவன் எனக்கு விடுதலை அளிப்பான். கதி இல்லாதவரை காக்கும் நாயகன் அவன். வழிபடுவோர் துயர் துடைப்பானவன் அவன்தான் விநாயகன். நான் அவனை சரணடைகிறேன். ஆபத்தில் நாம் யாரை நினைக்கிறோம்? துர்காதேவி, கருணைக்கடலே, ஆபத்தில் அகப்பட்டு கொண்டிருக்க போதே உன்னை நினைக்கிறேன். இதை போக்கிரித்தனம் என கொள்ளாதே. பசியும் தாகமும் எடுக்கும்போது தானே குழந்தைகள் தாயை பற்றி நினைக்கிறது. தங்களை பாதுகாக்க யாரை கூப்பிடுவேள்? நான் தரித்திரன், அபாக்யன், துயரத்தால் அடிபட்டவன், சிவா உயிர்களின் அந்தராத்மா. நீ ஆயினும் என் வேதனையை நீ அறிய மாட்டாயா? நாதா, என்னை பாதுகாப்பாய். சம்சார விருஷம் தருவது என்ன? பாத விவிதைகளிலிருந்து வளர்ந்தது. காமமாகிற பல கிளைகள் விட்டது. புலன்களாகிய இலைகள் தழைத்தது. உலக போகங்களாகிய மலர்கள் பூத்தது. துன்பமாகிய கனி தந்தது. சம்சாரமாகிற இந்த விஷத்தின் மீது ஏறி இப்போது விழுந்து கொண்டே இருக்கிறேன். இப்புற உலகம் எதனை கொண்டது? ஒரு கல், ஒரு மரம், பூண்டு, நெல் இவற்றை எரித்தால் சாம்பல் ஆயிடும். இதைப்போலவே உடல் உறுப்பு, பிராணன், மனம் ஆகின கொண்டது இப்புற உலகம் ஆகும். இப்புற உலகின் நிலை என்ன? இருள் சூரிய ஒளியிலிருந்து வேறானது. சூரியோதயம் ஆனோனும் அந்த இருள் போயிடுறது. அதை போலவே அனுபூதிக்கு பின் இப்புற உலகம் யாவும் பிரம்மன்ட்ட போய் அப்படியே லயிச்சுடுமா. பரபிரம்மன் யார்? பரபிரம்மன் சொற்பதன் கடந்தவன், ஒளிவெற்ற விழிக்கே காட்சியளிப்பவன். எதற்கு அழிவு கிடையாது. இந்த பிரபஞ்சம் உண்மை பொருளால் ஆயிருக்கு, அதுக்கு அழிவே கிடையாது. எதுக்கு தனி வாழ்வு இல்லை? இப்பிரபஞ்சம் யாவுமே உண்மையில் பிரம்மமே. அதோட சாராம்சமும் அதுதான். அதுவன்றி இது இருக்க முடியாது. இதற்கு தனியாக ஒரு வாழ்வும் கிடையாது. பிரம்மத்தை நம்ம போய் எளிதில் அடைய என்ன செய்யலாம்? பிரம்மத்துடன் ஐக்கியத்தை உணர்ந்து விட்டால் சம்சார பந்தங்களிலிருந்து விடுதலை அடைந்து இரண்டற்ற இப்பரம்பொருளை, பேரின்பமயமான பிரம்மனை எளிதில் அடையலாம். சம்சாரத்தை விடுங்கோங்கிறான். விடுறதுனா வீட்டை விட்டு ஓடுன்னு இல்லை, இல்லறத்தில் துறவரமாக வாழ கற்றுக்கோங்கிறான். நாம் எவற்றை களைதல் வேண்டும்? அசத்தாயும் மித்தையாயும் இருப்பது ஒழிந்துவிட்டால் இந்த ஜீவாத்மாவே பரமாத்மா என்ற தெளிவு ஏற்படுத்திவிடுகிறது.
ஆகவே அந்த நித்திய ஆத்மாவிலிருந்து அகந்தை போன்ற மாசுக்களை களைஞ்சு எடுத்துடணும். நல்லோர்கள்லாம் எங்கே போகக்கூடாது? இந்திரிய இன்பங்கள் என்ற காட்டு பிரதேசத்தில் போய் மனம் என்ற பிரம்மாண்ட புலி ஒன்று உருமுறது. விடுதலை பேற்றின் மீதுள்ள நாட்டமுள்ள நல்லோர் அங்கே போகாமல் இருக்கணும். மனம் எப்போது விடுதலையை அப்படியே நோக்கி போகிறது அப்படின்னு கேட்டால், ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் உள்ள பேதத்தை அறிஞ்சும், அனாத்மாவை அதாவது ஆத்மா இல்லாததை துறந்தும் ஒருவன் தூய்மையாக ஆயிட்டான்னா அவன் மனசு விடுதலையை நோக்கி செல்வது உறுதி. ஆத்மா எப்போ ஒளி வீசும்? பந்தத்துக்கு காரணம் அவித்தை, அஞ்ஞானம். மனமே அவித்தை. மனதுக்கு புறம்பான் அவித்தை ஆத்ம திருஷ்டியை மறைக்கிறது. சாதனை மூலம் மனம் தூயதாகிவிடின் ஆத்மா ஒளி வீசிடும். பரமாத்மாவோடு ஒன்றது அப்படிங்கிறத விட பலன் என்ன? சாத்திரங்கள்லாம் அப்படியே நெட்டுரு போட்டுக்கலாம். தேவர்களுக்கு வேள்விகள் பல செய்யலாம், பூஜை செய்யலாம், வழிபாடு செய்யலாம். ஆனாலும் பரமாத்மாவோடு நீ ஒன்றினால் நம்ம வீடு பேறு என்பது கிடையாது. உன்னோட ஆத்மா ஜீவாத்மா என்ன பண்ணணும்? பரமாத்மாவோடு ஒன்றணும். அது இல்லாமல் நீங்கள் மணி அடித்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. மணி அடிக்க வேண்டியது, தீபாரணை காட்ட வேண்டியது, எதெல்லாம் ஏதோ அப்படியே ஒரு மிஷின் மாதிரி பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த மனசு நம்ம சுற்றுச்சூழலை மறந்து அப்படியே எப்போ போய் பரமாத்மாட்ட இணையிறதோ அப்போ தான் அதோட பலன் கிடைக்கும். பரம மூடன் யார்? அடைதற்கரிய மானிட உடலை பெற்ற பின்னரும் இவ்வாழ்க்கையின் உண்மையான குறிக்கோளை அடைவதில் அசக்தியாயிருப்பதை விட பரம மூடன் எவனும் கிடையாது. ஆத்மாவின் இயல்பு யார்? சத் சித் ஆனந்தம். அதுதான் உண்மை அறிவானந்தம். இதுவே ஆத்மாவின் இயல்பு ஆகும். மனிதன் எதனை ஆதாரமாக கருதி துன்பப்படுகிறான்? மனிதன் உடலை ஆதாரமாக கருதி துன்பப்படுகிறான். பிரம்மனை காண்பது யார்? ஞானக்கண்ணுடையவன் பிரம்மனை சச்சிதானந்தனை எந்த பொருளிலும் காணான். ஞானக்கண் இல்லாதவன் இங்கனம் காண முடியாது. குருடன் பிரகாசிக்கும் பகலவனை பார்க்க முடியாதது போல பார்க்க முடியாது. எது பிரம்மா ஆகும்? எது சர்வ வியாபியாகவும் சுற்றிலும் மேலும் கீழும் பரவியும் சச்சிதானந்தமாகவும் இரண்டற்றதாகவும் முடிவற்றும் நித்தியனாயும் ஏகனாயும் உள்ளதோ அதுவே பிரம்மம். ஞானி இறைவனிடம் கலப்பது எப்படி? உபாதிகள் நீங்கும்போது நீர் நீரிலும் இடம் இடத்திலும் ஒளி ஒளியிலும் கடந்து விடுவது போல ஞானி இறைவனிடம் முற்றும் கலந்து விடுகிறான். ஆத்மா எப்போது வெளிப்படுகிறது? ஞானம் அஞ்ஞானத்தை அழித்ததும் ஆத்மா வெளிப்படும். அருணோதயம் இருளை கிழித்ததும் பகலவன் உதயமாவது போல. இன்னும் பார்ப்போம்.